கலையுகம் நண்பர்களுக்கு வணக்கம். பேட்டி புயல் இது குறித்து இன்று தமிழ்நாடு வெதர்மேன் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்க்கலாம். வங்கக்கடல்ல உருவான பேட்டி புயலால சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் ஆகிய மாவட்டங்களில் இன்று மழை பெய்ய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு தமிழ்நாடு வெதர்மேன் தகவல் தெரிவிச்சிருக்காரு. தெற்கு வங்கக்கடல்ல பேட்டி புயல் உருவாகியிருக்கு. இந்த புயல் இன்று மாலை தீவிர புயலா மாற உள்ளது. நாளை பிற்பகல் ஆந்திர மாநிலம் மசூலிப்பட்டினம், காக்கிநாடா இதற்கு இடையே கரையை கடக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுறதா வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்காங்க. இது குறித்து தமிழ்நாடு வெதர்மேன் கூறுகிறப்ப, என்ன அழகான மேகக்கூட்டங்கள் கூடியிருக்கு. காற்றழுத்த தாழ்வு மண்டலம் புயலா உருவாகுவதற்கு தீவிரமாக இருக்கு. இந்திய வானிலை ஆய்வு மையமும் பேட்டி புயல் உருவாக்கம் குறித்து உறுதி செய்துள்ளது அப்படின்னு அவர் தெரிவிச்சிருக்காரு. மேலும் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இந்த புயல் நமக்கானது அல்ல, இந்த புயல் ஆந்திராவுக்கானது. இந்திய பசிபிக் மலைமுகடு தமிழகத்திற்கு தொலைவில் இருக்கிறதுக்கு நம்ம முதல்ல நன்றி சொல்லணும். மேற்கு நோக்கி இருக்கும் பகுதி பள்ளமா இருக்கிறதுனால இந்திய பசிபிக் மலை முகட்டால மேற்கு பக்கம் பரவ இயலாத சூழ்நிலை உருவாகியிருக்கு. இதனால பேட்டி புயல் வடக்கு நோக்கியே நகரும். சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் ஆகிய மாவட்டங்கள்ல இன்று கனமழை முதல் பெய்யும். உருளையாக உள்ள மேகக்கூட்டங்கள் சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர் ஆகிய கடலோர பகுதிகளை நோக்கி நகர்கிறதா அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. ஆனால் பெரும்பாலும் மேற்கண்ட 3 மாவட்டங்களுக்கு நல்ல மழை பெய்யுமாம். தமிழகத்தின் மற்ற பகுதிகளில் வறண்ட வானிலையே நிலவும். மேற்கண்ட 3 மாவட்டங்களுக்கு அருகில் உள்ள மாவட்டங்கள்லையும் லேசாக மழை பெய்யும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பேட்டி புயல் மேற்கு நோக்கி சென்னைக்கு மிக அருகில் வந்தால் நமக்கு மிதமான முதல் கனமான மழை வரைக்கும் வாய்ப்பு இருக்கு. ஒருவேளை பேட்டி புயல் சென்னையிலிருந்து கிழக்கு பக்கம் நகர்ந்தால் இதனால மிதமான மழை மட்டுமே பெய்யும் அப்படின்னு தமிழ்நாடு வெதர்மேன் தெரிவிச்சிருக்காரு. இந்த வீடியோ அனைவருக்குமே பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நாங்க நம்புறோம். வேறு ஏதும் தலைப்புல நாங்க வீடியோ போடணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டால் அந்த தலைப்பை இந்த வீடியோக்கு கீழே இருக்க கமெண்ட்ல பதிவு செய்யுங்க. இந்த வீடியோவை முழுமையா பார்த்த அனைத்து நண்பர்களுக்கும் எங்களோட மனமார்ந்த நன்றி.